கேள்வி எண் 69. இஸ்ரவேலர் என்ன சொல்லி மோசேயை மறுதலித்தனர்? உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 70. மோசே டேஸ் ஆகவும் எகிப்துக்கு அனுப்பப்பட்டான். தலைவனாகவும் மீட்பனாகவும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 71. மோசேயை தேவன் தூதனாலே எகிப்துக்கு அனுப்பினார். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 72. இஸ்ரவேலர் எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் இருந்தனர்? 40 வருஷம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 73. மோசே எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் வனாந்தரத்திலேயும் டேஸையும் செய்தான். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 74. கர்த்தர் உங்கள் டேஸிலிருந்து என்னைப் போல ஒரு டேஸை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார் என்று மோசே இஸ்ரவேலரிடம் சொன்னான். உங்கள் சகோதரரிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 75. தூதன் மோசேயோடே பேசின மலை எது? சீனாய் மலை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 76. நமக்கு கொடுக்கும்படி மோசே பெற்றது என்ன? ஜீவ வாக்கியங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 77. மோசே தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட டேஸுக்குள் இருந்தான். வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி 78. இஸ்ரவேலரின் பிதாக்கள் தங்கள் டேஸில் எகிப்துக்கு திரும்பினர்.